வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை காய் குழம்பு. இது பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்தவுடனே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன தக்காளி பழம் அதையும் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போ இதோட சேர்த்து தூதுவளைக்காய் 15லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை காய் நல்லா குக் ஆகிடும். இப்போ இதில் 1 கப் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை பாருங்கள், அந்த காய் எடுத்து நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்லா உடையுது. ஸோ இப்போ அது நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சோன்னே ஒரு நல்ல கொதி வந்தவுடனே இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பைஸ் பவுடர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே தூதுவளை செடி எப்படி இருக்கும், அந்த காய் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தூதுவளை செடி. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய முட்கள் இருக்கும் இலையில், அந்த ஸ்டெம்மில் எல்லாத்துலேயுமே. ஸோ சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். இந்த காய் பாருங்கள், முதல்ல சுண்டைக்காய் மாதிரி பச்சை கலராக இருக்கும், அதுக்கப்புறம் பழுத்து சிகப்பு கலராக ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பூவும் ஒரு வைலட் கலரில் இருக்கும். அதுக்கும் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த செடியில் பூ, இலை, காய் எல்லாத்துக்குமே நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. மெயினாக சைனஸ், ஆஸ்மா இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த இலையை வச்சு நம்ம சூப்பு, துவையல், பொடி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த காயை வச்சு நான் ஒரு குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கருவேப்பிலை வேணும்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மிளகு, சீரகம், பூண்டு, தூதுவளை காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.